எஸ்பிஓ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் இன்றைக்குள்ள 3 முக்கிய அப்டேஷன், அதுபோக இதர அப்டேஷன் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் எஸ்பிஓ ரிலேட்டடாக போட்டிருப்போம். ஃபியூச்சர்லேயும் நிறையா வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். விளக்கமாக உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ வாங்க என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத விளக்கமாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஏற்கனவே பாஸ்வேர்டு மிஸ் ஆகிட்டு அதனால் ஐடி ஓப்பன் பண்ண முடியல, வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படின்னு கமெண்டர்ஸ்க்கு ரெக்யூஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த பர்சன்லாம் கமெண்டர்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க உங்களுக்கு வந்து எப்படி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ஐடியா. அந்த நபர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டு எல்லாத்தையும் அப்டேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்டேட் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டும்தான் நம்ம வித்ட்ரா கொடுக்க முடியும். அதனால் மற்ற வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை எல்லாத்தையும் அப்டேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் மற்ற நபர்கள் இருந்திருந்தாலும் இப்போவும் அந்த ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எல்லோரும் உங்களுடைய அப்டேட் வேலெட்டுக்கு மறக்காமல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை எப்போ எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பாஸ்வேர்டு கிடச்சி ஐடி ஓப்பன் பண்ண பர்சன் கண்டிப்பாக எல்லாருமே உடனடியாக மாற்றிடுங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் வந்து நம்மளுடைய வேலெட்டில் உள்ள அமௌண்ட்டு நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி பார்க்க போகிறோம். அது மேக்ஸிமம் இந்த வாரத்துக்குள்ளே இல்லை, இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுக்கடுத்தாப்புல ஒர்க் எப்போது ஸ்டார்ட் ஆக போகுது, இன்றைக்குள்ள ஆடியோபடி இந்த மாதம் எண்டு அல்ல மே 1 இந்த இதில் கண்டிப்பாக இது ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதம் எண்டு அல்லது மே மாதம் 1 கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும் ஒர்க்கு. அதுக்கடுத்தாப்புல ரீஃபண்ட் ரிலேட்டடாக என்னென்ன அப்டேஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 3500 பேர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்களா, அதில் ப்ராப்பராக கொடுத்தவங்க ஒரு 2000 கிட்ட. இதுலேயும் நிறைய வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டன் கிடைக்கும். யாருக்கெல்லாம் கண்டிப்பாக அமௌண்ட் ரிட்டன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அல்லது யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் இதில் பார்க்க போகிறோம். உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து எஸ்பிஓ இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணியிருக்கணும். அதாவது எஸ்பிஓ ஐடி ஓப்பன் பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் எஸ்பிஓவுக்கு மெயில் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதே போல் ஏப்ரல் 10க்குள்ளே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்போ கிடைக்கும். அது இந்த வாரத்துக்குள்ளே அமௌண்ட் ரீஃபண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ரிஜிஸ்டர் இமெயிலேருந்து நீங்கள் மெயில் பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்தாப்புல கரெக்டான ஸ்டாப் ஐடி நீங்கள் போட்டிருக்கணும். எஸ்பிஓ விடிபி அல்ல பேசிக் மெம்பர் இருந்தால் அந்த இது போட்டு கரெக்டான ஸ்டாப் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுபோல் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதற்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். 6500னா 6500, 6000னா 6000, அந்த ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கணும். அதுபோக ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில்ஸு, பேன் கார்டு இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும் நீங்கள். சரிங்களா? இந்த இதை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த அமௌண்ட் உங்களுக்கு உடனே ரீஃபண்ட் பண்ணிடலாம். அப்படி ரீஃபண்ட் பண்ணாங்கன்னா 38% வந்து டேக்ஸ் பிடிப்பாங்களாம். அதனால் அவ்வளோ அமௌண்ட்டு பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னோம்னா, ஒரு சைனிங் லெட்டர்ஸ், அதாவது எஸ்பிஓவிலேருந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு ஒரு சைனிங் லெட்டர் வரும். அதில் வந்து நான் எஸ்பிஓவுக்கு இந்த இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன், இந்த பர்பஸ்க்காண்டி ஜாயின் பண்ணியிருந்தேன், இப்போ நான் ரீஃபண்ட் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அக்னாலஜ்மெண்ட் மாதிரி அதில் இருக்கும். உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு லெட்டர்ஸ் வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களுடைய சைன் அதில் போட்டு ஸ்கேன் பண்ணி எஸ்பிஓ இமெயில் ஐடிக்கே திரும்ப லெட்டர் சென்ட் பண்ணணும். அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். சரிங்களா? எஸ்பிஓ திரும்ப வரட்ட சொல்கிறேன். எஸ்பிஓ இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு ப்ராப்பராக உங்கள் இமெயில் ஐடிக்கு ஒரு லெட்டர் வரும். அதில் உங்களுடைய ஸ்டாப் ஐடி அதெல்லாம் போட்டிருக்கும். ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி அதில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை ஃபில் பண்ணி உங்களுடைய சைனை அதில் போட்டு ஸ்கேன் பண்ணி இமெயில் ஐடிக்கு அப்டேட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஏற்கனவே சொன்னதான், ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் பண்ணியிருக்கணும், ஸ்டாப் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கணும், ப்ரொஃபைல், பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். அதுபோல் உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபெல்லாம் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதேபோல் ஏப்ரல் 10க்குள்ளே நீங்கள் ரெக்யூஸ்ட் கொடுத்துருக்கணும். இவ்வளோ இருந்தால் உங்களுக்கு ரீஃபண்டு கண்டிப்பாக கிடைச்சிடும். தவறுதலாக இருந்தால் அதுக்கடுத்தாப்புல கம்பெனி என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் கேட்டு ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஒருவேளை ஏப்ரல் 10க்கு பிறகு ரீஃபண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கும் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத கம்பெனி தரப்புலேருந்து சொல்லுவாங்க. அடுத்ததாக முக்கியமான அப்டேஷன் என்ன அப்படின்னோம்னா, நாளைக்கு வந்து திருவண்ணாமலை எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து நம்மளுடைய பிளான் வெரிஃபிகேஷனுக்காண்டி கூப்பிட்ருக்காங்களாம். அதில் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு 15 மெம்பர்ஸ் அதில் கலந்துடுவாங்க. அதில் கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸு, பேமெண்ட் எல்லாம் எப்படி போடுறாங்க, கம்பெனியோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அந்த கம்பெனியில் இப்போ எஸ்பிஓ கம்பெனியில் என்ன பிளான் லான்ச் பண்ணுறாங்களோ அந்த பிளானை பற்றிய டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு அப்படியே அப்ரூவல் கொடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை நாளைக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கடுத்தாப்பில் நடக்க போகிற அப்டேஷன்லாம் எஸ்பிஓவிலேருந்து நம்மளுக்கு தெளிவாக அப்டேஷன் பண்ண கொடுப்பாங்க. அதர் நியூஸ் என்னலாம் அப்படின்னா, ஐடிஆர் சம்மந்தமாக யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்குலாம் உங்களுடைய ஓன் இமெயில் ஐடி அல்லது அவங்க ஒரு
குரூப் வந்து டெலகிராமில் குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் அப்போ தகவல் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. அதேபோல் ஆன்லைன் கோர்சஸ் அது ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் வந்துகிட்டு இருக்குது. அது ரிலேட்டடாக அதில் வர்ற செய்திகளை வந்து அப்போ அப்டேட் பண்ணிவிடுங்க. அது ரிலேட்டடாக எஸ்பிஓவில் எந்த அப்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்தந்த கமெண்ட்டில் இருந்தால் அது பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில்ஸை அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை அப்போ அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 99% ஏப்ரல் எண்டு அல்லது மே 1 ஒர்க் ஸ்டார்ட் ஆகுங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்ப்போம். அதே போல் நம்ம அப்டேட் வேலட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் இந்த எண்டுக்குள்ளே நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நம்மளுக்கு டிலே ஆகுமா அப்படிங்கிறது, அதெல்லாம் ஒன்றும் டிலே ஆகாது. அதுக்கும் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களாம் பேங்கில். இவங்க வந்து எங்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சேலரி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் பேங்கில் சொல்லி தான் நம்மளுக்கு சேலரி போட போகிறாங்க. அதனால் அந்த அமௌண்ட்டும் கண்டிப்பாக ஏப்ரல் எண்டு அந்த டைமில் வந்துடும். கண்டிப்பாக நம்ம ஒர்க்கை வந்து மே 1 ஸ்டார்ட் பண்ணி மே 1 அல்லது ஏப்ரல் எண்ட்லேருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.